Hi guys, welcome to Jay Sharvan Tamil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் ரேங்க்டு மேட்ச் தான் கேஸ். இந்த கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேம் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இன்ட்ரோ போட்டு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் கைஸ் சூப்பர் வாட்டர் பார்க்கில் வந்திருக்கோம் கைஸ். இது எப்படி இருக்குன்னு தெரில, இது நான் அவ்வளோ விளாண்டதில்லை. சரி வாங்க நம்ம பெஸ்ட்டாக போகலாம். நான் எந்த இடத்துல இருக்கேன்? இங்கே இருக்கேன். தண்ணி வந்துட்டு போன சைட்டில் போய்க்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளால் போக முடியும். ஓகே, இப்போதைக்கு நம்ம தான் 4th போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடணும். ஃபாஸ்ட்டாக போயிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி கிரேட்ஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எப்போவுமே நமக்கு நடக்கிறது தானே. இதுக்கு மாதிரி ஸ்விம்மிங்கில் போகுது. இதெல்லாம் நான் முன்னாடி ஒரு தடவை விளையாண்டுட்டு இருந்தேன் கைஸ். அப்போல்லாம் இருந்தப்போ எப்படின்னா இதில் விளையாட முடியாது கைஸ். இந்த மேப் மட்டும் எனக்கு விளையாடவே முடியாது, ஏன்னா கிடைக்காது. இது சொல்லிட்டு இருக்கப்போ இடிச்சிருச்சு. கிடைக்கவே இப்போ தான் சொன்ன இடிச்சிருச்சு, திரும்பி இடிச்சிருச்சு. சரி விடுங்க, இந்த மேப்பே எனக்கு கிடைக்காது கைஸ். இப்போன்னு பார்த்து இன்றைக்கி இந்த மேட்ச்சில் எனக்கு எத்தனை தடவை இந்த மேப் கிடைக்க போதுன்னே தெரில. ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு எனக்கு இந்த மேப் கொடுத்துட்டாங்க. ஏதோ லக்கில் தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேப் விளாண்டு ரொம்ப நாள் ஆசை தான். இதே மாதிரி இன்னொரு மேப்பும் இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணோன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ட்ரையே பண்ணதில்லை. அதனால் இப்போ தான் விளாடுறோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இதில் இன்னும் ஏதோ ஷார்ட் கட் இருக்காங்க கைஸ். ஏதோ இடத்துல நம்ம சுற்றி இருந்துச்சு தானே கைஸ் அந்த ஒரு இடம். அது பேர் மறந்துட்டேன். அது ஜெயிண்ட் வீல் மாதிரி. ரீவைன் வேணால் பண்ணி பாருங்கள் கைஸ். அந்த ஜெயிண்ட் வீல் மாதிரி அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சென்ஸும் நமக்கு டேரெக்டாக இந்த டெம்பிள்குள்ளே விழுந்துருவோம் கைஸ். இந்த இடத்துக்கு டெம்பிளில் அவ்வளோதான். இடிக்கலை, தப்பிச்சிட்டோம். இப்போ நினச்சேன் இடிக்கலைன்ட்டு. இது மட்டும் தான் எனக்கு நிறைய செட்டே ஆகாத. கீழே விழுந்துட்டேன். அது இங்கேயா வந்து விடுவாங்க, இங்கேருந்து விடலாம் தானே. இப்போ ஷோ நமக்குன்ட்டு ஜம்ப் போட்டு அதெல்லாம் குவாலிஃபைடு 6th குவாலிஃபைடு. 5th இந்த ரவுண்டில் நமக்கு 85 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு கைஸ். சரி விடுங்க. இந்த பிளாக் டேஷ் மை ஃபேவரட் மேப். இந்த இடத்துல நான் மோஸ்ட்லி தோக்க மாட்டேன், மோஸ்ட்டாக ஜெயிச்சிருக்கேன். இந்த மேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே இதில் வெயிட் பண்ணி தான் விளையாடுவேன். எனக்கு இதில் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். இந்த மேப்பு ரொம்ப பிடிச்ச மேப்பு கைஸ். ஏன்னு தெரில, இந்த மேப் மாதிரி ஒரு மேப்பு எனக்கு தெரியல. இந்த மேப்பு தான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறாங்க. இந்த மேப் எனக்கு கேஸ் இதே லேசர்ன்ட்டு ஒன்று இருந்தானே கைஸ், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ் எனக்கு. ஆனால் இது எனக்கு இந்த மேட்ச்சில் அது வருமானு தெரில. வரும்னு நான் நினைக்கிறேன். சரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது இந்த மாதிரி இது கூட பண்ணிடலாம். அது இன்னொன்று மறந்துட்டேன் கைஸ். இங்கே 2 பிளாக் விட்டுட்டு நடுவில் ஏதாச்சும் 2 பிளாக் விடாமல் விட்டாங்க. ஒரு 2 பிளாக் கேப் விட்டுட்டு வர அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இதிலலாம் நான் குதிச்சுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி இதில் கூட போயிடலாம். 6 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க கைஸ். இந்த மாதிரி இதில் தான் சொல்லிட்டு இருக்கப்பே கைஸ் குவாலிஃபைடு எப்படி சரி எஸ்கேப்பு கைஸ். செம்ம இது குவாலிஃபைடு. ஓகே, ரவுண்ட் வின்னர். நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு வின் எடுத்துருக்கோம். 100 பாயிண்ட்ஸ் ஆட் ஆக போகுது. இந்த ட்ராஃபி நமக்கு தான். 60 கப்பு ஏறணும்னு நினைக்கிறேன். 60 50 60 கைஸ். 100 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கோம் கைஸ். இந்த பார்ட்டில் நம்ம எப்படியாச்சும் விட்டுட்டு போயிடணும். இதில் நான் சாம்பியன் போகிறது தான் கைஸ் என் கோல். ட்ரை பண்ணலாம் சாம்பியன் போக முடியாதான்ட்டு. மோஸ்ட்லி முடியும் தான் நினைக்கிறேன். இப்போ தண்ணி இந்த பக்கம் போகக்கூடாது, இப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இது டக்குன்னு போகலாம். அவங்க போகாததுனால நான் மாட்டிக்கிறப்ப தாயிடுச்சு கைஸ். எஸ்கேப் போயிட்டோம். எப்படியோ அவ்வளோ தூரம் வந்துட்டோம் கைஸ். இதுக்கு போயிடலாம். அது ஏன் திரும்பி அதே மேப் தான் கைஸ் வந்துருக்கு. இப்போ காட்டுறேன் கைஸ் அது எங்கே இருக்குன்றது. ஜெயிண்ட் வீல் மாதிரி ஏதோ ஒரு சுற்றும். அங்கே ஏதோ இன்னொரு வழி இருக்குது, நான் அங்கே சுற்றுது தான் கைஸ். காட்டுறேன். இந்த மேப் இந்த எபிசோடில் செகண்ட் டைம் வருது கைஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வெடிச்சிடும். ஒரு ஜம்பை போட்டுரு, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் இருந்துருக்குல்ல, எஸ்கேப் போயிடலாம். இங்கே தான் கைஸ் அது. இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது கைஸ், அதில் தான் போகலாம். டேரெக்டாக அது அங்கே போய் விட்டுறோம் நாங்கள். அது எப்படி போகிறதுன்னு தெரில. சரி ட்ரை பண்ணலாம் அது எப்படி போகிறதுன்ட்டு. போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேம் ப்ளே முடிச்சிடலாம்.
1 மினிட் கூட எடுக்காது. இந்த கேம் பிளேயில் அது எவ்வளோ நேரம் எடுக்குது கைஸ் வர்றதுக்கு. ஆனால் இது பெரிய மேப்பு கைஸ். அது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் தான். கரெக்டாக இப்போ டெம்பிள் ரன்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி மேப். ஆனால் இந்த ரேங்க்டு மேட்ச்சில் கைஸ் 6 மேப் தான் இருக்குது. 60 செகண்ட்ஸ் டைமர் போட்டாங்களா. இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல போயிடும். இந்த ஒன்றாமா சொத்து வைக்கிறாங்க நமக்கு. டஃப்னா இதில் தான் கைஸ். ப்ளஸ் ஒரு ஃபன்னி கேம் கைஸ். இது இல்லைங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். இப்போ எஸ்கேப் ஆயிடும். கரெக்டாக இங்கேயே வந்துட்டான். 3rd குவாலிஃபைடு இந்த தடவை. ஓகே, ஆனால் இந்த ரவுண்டில் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஓகே, இப்போ அடுத்த மேட்ச். இதில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆகிடுதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. திரும்பி அதே மேப் தான் கைஸ் நமக்கு வந்திருக்கு. இதிலாச்சும் இந்த தடவை நான் சொன்னேனே அந்த இதில் போக முடியுதான்னு பார்க்கலாம். தண்ணி வந்த சைடு தான் இப்போதைக்கு போகணும். நான் எங்கே இருக்கேன்? நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். மேலே பறந்துட்டேன் கைஸ். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. அப்படி இருக்கேன் நான். குதி ஆங்கண்டா. அப்படி வந்துரு. சூப்பர். இந்த பக்கம் லெஃப்ட்டு அதான் கைஸ். இப்போ இங்கே இல்லையா அது? கீழே வெளில வந்துடுச்சு. விடுங்க. இங்கே வந்துவிடுவாங்க. அதில் டச் பண்ணால் போதுமா? நான் கூட அது பின்னாடி வந்து விடுவாங்கன்னு நினச்சேன். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விட்ட மாதிரி வந்து விட்டுருவாங்களோன்னு நினச்சேன். சரி விடுங்க. இந்த பக்கம் இப்போ போயிடலாமா? வெளியில் தான் வந்து விழுந்துட்டோம். சரி விடுங்க கைஸ். திரும்பி எங்கேயா இருந்தாலும் இப்போ போயிடுவாங்க கைஸ். போயிடலாம். ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இன்னும் யாரும் குவாலிஃபை இவனும் குதிக்க முடியாது, என்னையும் குதிக்க விடல. நான் பாட்டுக்கு மேட்ச்சு போயிருந்திருப்பேன். இன்னும் வச்சா விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வீடியோக்கு லைக் போடாதாங்க, லைக் போட்டுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோஸ். ஓகே, லாவாவா நல்லா இருக்கே. அதை மட்டும் இல்லைன்னா கீழே தான் விடுவோம்ல. பூஸ்ட் வச்சு நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ஓகே, இது நமக்கு 4வது மேட்ச் நினைக்கிறேன். கைஸ் இது நம்ம 4வது மேட்ச். சரி வாங்க. 60 செகண்ட்ஸ். எப்போவுமே 60 செகண்ட்ஸ் உள்ளே முடிக்க முடியாது. 1 மினிட் 20 செகண்ட்ஸில் சொல்கிறாங்க கைஸ். டி ஓடிடுறா. ஓடிடான் கைஸ். இதெல்லாம் நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இப்போ மட்டும் கரெக்டான கிட்ட வரப்போ இதாகிடுச்சு கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? இந்த தடவை 5th குவாலிஃபைடா 6th குவாலிஃபைடு. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்டான் கைஸ். ஓகே, இதெல்லாம் அதுக்குன்னு காட்டும் கைஸ். நம்ம 85 பாயிண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுல 5th பிளேஸ் கைஸ் நம்ம. ஓகே, கடைசி மேட்ச் கைஸ். திரும்பி அதே மேப் தான் வந்திருக்கு. சரி விடுங்க கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போகிறோம். கிடைக்கிறத பார்க்கலாம். இப்படியே போகலாம். ஏன்னா இந்த பக்கம் தான் அது இல்லை. என்னடா இது போக மாட்டேங்குது. சரி விடுங்க. இந்த பக்கம் வந்துட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் குதி. திரும்பி ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். இதை நான் இந்த மேட்ச் விளாண்டுருக்கப்புறம் நான் சென்சிட்டிவிட்டியாக வைக்கல. இன்னும் கரெக்டாக மேட்ச் முடிஞ்சோடனே வைக்கணும்னு நினைக்கிறேன். மறந்து போயிட்டேன். இப்போ நான் ஆஃப்லைனில் வச்சுக்கிறேன் கைஸ். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பேசினா வேலை தான் போய் விழுகணுமா? சரி விடுங்க. அது ஏதோ கை வருதுன்னு நினச்சிட்டேன். சார் நான் பார்க்க அப்படி தான் கைஸ் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? சரி விடுங்க. எனக்கு கூட தான் அப்படி தெரிஞ்சிருக்கா, உங்களுக்கும் தெரிஞ்சிச்சான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி விடுங்க. இப்போ தான் அதில் விழுந்துச்சுன்னா கீழே விடுற கைஸ். சூப்பரான எஸ்கேப்பு. இப்போ போயிடுறா. இதில் இடிச்சிருச்சு. சரி விடுங்க. அடுத்த இன்னும் நிறைய பாட்டு போடுவோம். இந்த மாதிரி பண்ணி திரும்பி வராமல் போயிடும். நான் சாம்பியன் வரைக்கும் போகலான்ட்டு பிளானில் இருக்கேன். அது வரைக்கும் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். சப்போஸ் ரொம்ப பவர்ஃபுல் சுச்சுவேஷன் போனால் ஸ்டாப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். அது சேலஞ்சு ஃபுல்லாக முடிக்கிறதா என் கோலு. ட்ரை பண்ணலாம். முதல் சேலஞ்சு நம்ம இதாக எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நான் ஒரு மைண்ட் கிராஃப்ட் சீரீஸோ ஃப்ரீ ஃபயர் சீரீஸோ போகுது. ஃப்ரீ ஃபயர்னால் ஒரு 10 பார்ட் இல்லைனா 5 பார்ட் வரும் கைஸ். அடுத்து ஃப்ரீ ஃபயர் நான் அவ்வளோ போட மாட்டேன். அப்புறம் நம்ம இதான் கைஸ் மைண்ட் கிராஃப்ட் சீரீஸை முடிச்சுட்டு அடுத்து பிசி லேப்டாப் வாங்கலான் இருக்கேன். லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்துடும் கைஸ். ஏன்னா ஜாவா எடிஷன்லாம் விளாண்டா நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு இருக்குதான் கைஸ். சரி விடுங்க. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் நான். சரி விடு போகலாம். கேம் பிளே பற்றி மாற்றினோடனே ஐயோ ஜம்ப் போட்டுரு. கைஸ் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க கைஸ்.
இந்த ரவுண்டில் இவன் தான் கைஸ் வின்னர். ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம், ரோட் டு 1K. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ண பார்த்துருந்தா தேங்க்யூ. ஓகே பாய் கைஸ்.